ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செவ்வாழையை பற்றி பார்க்க போகிறோம். செவ்வாழை ப்ரெக்னென்சிக்கும் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் எவ்வளோ அளவு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் செவ்வாழை இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸ் கொடுக்குது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு. நம்ம ப்ரெக்னென்சிக்குன்னு மட்டும் இல்லாமையே செவ்வாழை உடம்புக்கு ரொம்ப நல்லது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இந்த செவ்வாழை ரொம்ப உதவுது. மெயினாக மேலில் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் நல்லா சுரக்கிறதுக்கு இந்த செவ்வாழை உதவுது. டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் நல்லா சுரக்கும் போது நல்ல ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஜென்ஸ்க்கு. அதே மாதிரி லேடிஸ்க்கான ஹார்மோன்ஸும் நல்லா சுரக்கிறதுக்கான உதவியை இந்த செவ்வாழை பண்ணுது. எக் குவாலிட்டி அதனால் நல்ல இம்ப்ரூவ் ஆகுது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹார்மோன்ஸ் நல்லபடியாக சுரக்கும். அதிகமாக சுரந்தாலும் சரி, கம்மியாக சுரந்தாலும் சரி, அது ஹார்மோனல் இம்பேலன்ஸாக மாறி தான் நம்மளோட எக் குவாலிட்டி குறைஞ்சிருது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ஹெக்கோ நல்ல ஸ்பெர்ம் கவுண்ட்டோ கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல எக் குவாலிட்டி இருக்கணும்னா விட்டமின் சி அண்ட் பீட்டா கேரட்டின் ரொம்ப அவசியம். இது ரெண்டுமே செவ்வாழையில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால தான் அதை சாப்பிட்றதால நல்ல எக் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஒருவேளை நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, நான் செவ்வாழை சாப்பிடலாமா, நான் வெயிட் லாஸில் இருக்கேன், நான் செவ்வாழை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செவ்வாழையை ஒரு ஸ்நாக்காக எடுத்துக்காமல் ஒரு மீலாகவே எடுத்துக்கலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு நட்ஸ் ஷேக் குடிக்கிறீங்க, இல்லை காலையில் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாதுளம்பழமும் இந்த செவ்வாழையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான ஷேக் ஒன்று ரெடி ஆகிடும். அதை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு உங்கள் வெயிட் லாஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, எனக்கு வெயிட் லாஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு டிஃபன் முடிச்சுட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. அதனால் நீங்கள் டிஃபன் முடிச்சுட்டு வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஆனால் வெயிட் லாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை ஒரு மீலாகவே எடுத்துக்கோங்க. வேறு பழத்தோடையோ இல்லை வேறு ஷேக்கோடையோ சேர்த்து எடுத்துக்கோங்க. நேச்சுரலாகவே ரெட் பனானாவில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அந்த நியூட்ரியன்ஸ் போத் மென்னுக்கும் சரி உமனுக்கும் சரி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. மெயினாக ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. செரட்டோனின் ஒரு ஹார்மோன் சுரக்குது நம்ம செவ்வாழை சாப்பிட்றதால. செரட்டோனின் அப்படின்றது ஒரு ஹாப்பி ஹார்மோன். ஒரு நம்ம பேட் மூட்ஸில் இருந்தோம், நம்மள ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம், எல்லாத்துலேருந்தும் அந்த ரெட் பனானா நம்மளை விடுவிக்குது. என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் எதுவுமே ட்ரை பண்ணல. நான் 48 டேஸ் மட்டும் ரெட் பனானா நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். செவ்வாழை சாப்பிட்டு எங்களுக்கு குழந்தை கன்சீவ் ஆகிடுச்சு. 2-3 வருஷமாக குழந்தை இல்லாமல் கன்சீவ் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. நானும் பர்சனலாக என்னோடய ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ண 2 இயர்ஸுமே நான் செவ்வாழை எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நைட்டில் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிறது மூலிமா டெஃபினட்டாக நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கும் ஒரு ஹெல்த்தியான ப்ரெக்னென்சியை கொண்டு வரத்துக்கும் செவ்வாழை ரொம்ப உதவும். ட்ரை பண்ணுங்கள். பாய்.